நான் கொடுக்க போகிற அந்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நம்மை குறைவாய் நினைக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கி நீ ரொம்ப கவனமா இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் இல்லையோ, இல்லைன்னா நான் இவங்களை நினைச்சு பார்க்கும்போது, இவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப குறைவாக இருக்கிறேனோ, நான் டேலண்ட் இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறேனோ, நான் நல்லா வர முடியாதோ, இந்த எண்ணம் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே கண்டிப்பாக சில நேரத்திலே வருவதற்கு கூடும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த எண்ணத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை சரியா நீங்க கையாளல அப்படின்னு சொன்னா, நீங்கள் இன்றைக்கு இந்த வேதத்திலே வாசித்த இந்த சவுலை போல ஒரு பெரிய ஒரு அவமானத்திற்குள்ளாய் கடந்து போவீர்கள். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த சவுலை குறித்து வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. இவன் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கலும் மிகவும் உயரமுள்ள ஒரு மனிதன். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரையிலுமே பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு ராஜா என்கிற ஒன்று இல்லை. அது வரைக்கும் ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பி, சாமுவேல் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி எழுப்பினார், ஏலி என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கொடுத்து ஜனங்களோட பேசி அப்படிதான் நடத்திட்டு வந்தாங்க. ஆனா இந்த ஜனங்கள் சொல்றாங்க, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ராஜா இருக்கிறாங்க, அதனால எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு சொல்லி இந்த ஜனங்கள் வலுக்கட்டாயமாய் ஒரு ராஜா கேட்டார்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ வருத்தப்படாத சாமுவேல், அவங்க ஒன்ன தள்ளல, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை தள்ளினார்கள். என்னதான் தள்ளினாங்கப்பா, நான் தான் வேண்டான்னு சொல்றாங்கப்பா. அப்போ சில நேரத்தில் நம்ம சில மனிதர்களை லீடரா வைக்கிறது கூட ஆண்டவர் விரும்பல. நமக்குள்ள எல்லாவற்றையும் யார் தான் செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, கர்த்தரே செய்யணும்னு நினைக்கிறாரு. நீங்க நல்லா நினைச்சுக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எனக்கு இந்த காரியத்தை அம்மா செஞ்சாங்க, எனக்கு இந்த காரியத்தை அப்பா செஞ்சாங்க, எனக்கு இந்த காரியத்தை என் கணவனார் செஞ்சார், இப்படி நிறைய பேர் உங்களிடத்துல சொல்லலாம். அதை கேட்ட உடனே என் கணவன் எனக்கு செய்யலையே, எங்க அம்மா எனக்கு செய்யலையே, எங்க அப்பா எனக்கு செய்யலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா உங்களை ஆண்டவர் எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறாருன்னா, உங்களுக்கு யாருமே செய்ய வேண்டாம், நான் தான் உனக்கு சகலத்தையும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ராஜா கொடுக்காததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கள மாதிரி ஒரு ராஜாவை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனா ஏன் ஆண்டவர் அப்படி செய்யல அப்படின்னா, அவர்களை அவர் ஆளணும்னு நினைச்சாரு, அவர் தண்டிக்கணும்னு நினைச்சாரு, அவர் கொடுக்கணும்னு நினைச்சாரு. இந்த சத்தத்தை கேட்கிற யார் எனக்கு யாருமே செய்யலன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. நான் மற்றவர்களை போல உன்னை வழி நடத்துறதுக்கு விரும்பல. அவர்களுக்கு அம்மா கொடுத்தாங்க, அப்பா கொடுத்தாங்க, சொந்தக்காரங்க கொடுத்தாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவனோடு இருந்தது இல்லை. சொல்லுங்கள், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் ஒருவனும் அவனோடு இருந்ததே இல்லை. அப்போ இந்த ஜனங்கள் இப்படி முறையிட்ட உடனே ஆண்டவர் முதலாவதாக ஒரு ராஜாவை செலக்ட் பண்றாரு. இவங்க அத்தனை பேருடைய எண்ணங்களும் பக்கத்து நாட்டு ராஜாவை பார்த்துட்டே இருந்ததுனால சாதாரணமான ஒரு மனுஷனை கொடுத்தா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலே வேதம் சொல்லுகிறது, ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள, நல்ல ஒரு தோற்றம் உள்ள, பார்வைக்கு ராஜா அப்படின்னா கிங் அப்படின்னா கிங் மாதிரி இருப்பாருன்னு வைங்களேன். தாவீது கூட ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது அவருடைய தோற்றம் சரியில்லை. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ராஜாவா ஆரம்பிக்கும் போது அவங்க தோற்றம் சரியில்லை, ஆனால் தோற்றத்தோட பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா தன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆரம்பிச்சது யார் அப்படின்னா இந்த சவுல் ராஜா. ஆனா இவருடைய வாழ்க்கையில வந்த ஒரே ஒரு தோல்வி அவரை ரொம்ப மோசமான இடத்திற்கு கொண்டு போயிருச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பெரிய போஸ்டிங் இருக்கிறது, அவ்வளவு பெரிய உயரம் இருக்கிறது. அவருடைய மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, நான் குறைஞ்சிட்டனோ, இவங்களை விட என்னை குறைச்சிட்டாங்களோ, என்னை விட இவங்க ரொம்ப டேலண்டா இருக்காங்களோ, என்னை விட இவங்க ரொம்ப பெரிய ஆளா மாறிட்டாங்களோ, ஐயோ என்னை விட இவங்க நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க கடை நல்லா ஓடுது, என் கடை நல்லா ஓடலை, அவங்க நல்லா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நான் நல்லா பிஸ்னஸ் பண்ணலை, அவங்க மனைவி அழகாக இருக்காங்க, என் மனைவி அழகாக இல்லை, அவங்க கணவனார் அப்படி இருக்காங்க, என் கணவனார் அப்படி இல்லை. நான் குறைஞ்சிட்டனோன்னு சொன்ன அந்த ஒரு எண்ணம் இந்த மனுஷனை இந்த உலகத்திலே நிம்மதியாகவே வாழ விடாம அந்த மனுஷனை கொன்றுச்சு கடைசியில். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே,
நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய இருதயத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ள வரலாம். உங்களை விட ஒருவேளை ஒரு நல்ல டேலண்டான மனுஷனை உங்களுடைய ஆஃபீஸில் வேலைக்கு எடுக்கும்போது அவர்கள் ரொம்ப வேகமாய் வேலை செய்கிறத பார்த்த உடனே உங்களை டம்மி பண்ணுறது மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஐயோ, நான் இறங்கிட்டேன் போல தெரியுது, நான் ரொம்ப அவுட் ஆகிட்டேன் போல தெரியுது, என்னுடைய எண்ணமெல்லாம் ரொம்ப கீழே போச்சு போல தெரியுது. பாருங்க, நிறைய தகப்பனார் ஒரு 60-65 வயதுக்கு மேலே நிறைய தகப்பனார் பாதிக்கப்படுவார்கள். எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் அவங்க வேகமாக வேலை செய்வாங்க, அது வரைக்கும் அவங்க வேகமாக உழைப்பாங்க, அது வரைக்கும் அவர் என்ன சூஸ் பண்ணுறாரோ அதுதான் அந்த வீட்டில் நடக்கும். ஆனால் அந்த 65 அந்த கொஞ்சம் 70 தாண்டினதுக்கு பிறகு இப்போது இவர் சூஸ் பண்ண மாட்டார். யார் சூஸ் பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்க, மனைவி, இல்லை யாராவது ஒருத்தர். உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்கள் உட்காருப்பா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நான் குறைஞ்சிட்டனோ அப்படின்னு மனசில் நினைக்கிற அந்த வலி இருக்கு பாருங்களேன். அதற்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை அவங்க சந்தோஷமாய் வாழ்வது ரொம்ப குறைவாக இருக்கும். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியல. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் மேலவங்கலாம். யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நான் குறைஞ்சு போயிட்டனோ, இல்லை இவங்களை விட நான் இப்படி குறைஞ்சு போயிட்டேனோ, இவங்களை விட நான் அழகா இல்லையோ, இவங்களை விட நான் திறமசாலியா இல்லையோ, இவங்களை விட நான் இன்னும் ரொம்ப படிக்கலையோ, நான் இப்படி இருந்திருக்கலாம்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்துருச்சு, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை என்றால் உங்களை குறித்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குமானால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, அந்த எண்ணம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் குறைஞ்சு போகல. உங்களுக்கு உரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க முழு பலத்தோட, நான் ஒரு நாளும் மற்றவர்களுக்கு முன்பாக நான் குறைஞ்சிட்டனோன்னு நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அவங்க முன்னாடி நான் அழுக்கா இருக்கிறேனோ, இல்லை அவங்க முன்னாடி நான் நல்ல ட்ரெஸ் பண்ணலை, அவங்க முன்னாடி நான் நல்லா சம்பாதிக்கலை, அவங்க முன்னாடி நான் நல்ல திறமசாலியா இல்லை அப்படின்ற நினைவு எனக்கு வராதபடி என்னை காத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இந்த ராஜ்ய பாரத்தை இந்த சவுல் முதலாக ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி இருந்தார் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐயோ, என் கையில பொறுப்பை கொடுத்துட்டாங்க, ஐயோ என் கையில் நிறைய திறமை இருக்குது, எல்லாரையும் அரசாட்சி பண்றது, எல்லாருக்குமே அந்த அவங்க கொண்டு போகிற அந்த கத்திகளை எல்லாம் உருவாக்குற வேலை கொடுக்கறது, இப்படி ரொம்ப பிஸியா இருந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையிலே கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் முன்னாடி நிற்கிறான். அந்த மனுஷனை முறியடிக்கிறதற்கு இவ ராஜா போகல, யாருமே போகல. அந்த இடத்துல ராஜா தான் போயிருக்கணும். அந்த இடத்துல மட்டும் ராஜா போய் நின்று அந்த கோலியாத்தை முறியடித்திருந்தா அவனுக்கு நிறைய வெகுமானம் கிடைச்சிருக்கும், அவனை இன்னும் அதிகமாய் போற்றி இருப்பார்கள். ஆனா அந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி பையன், ஒரு ஆடு மேய்க்கிற பையன் நின்று அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒரு சாதாரணமான கூழாங்கல்லுனால வீழ்த்தி அவனுடைய தலையை எடுத்துட்டு வரும்போது எல்லாருக்கும் பிரமிப்பு உண்டாகிறது. உடனே பாடுறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாடுறாங்க. இந்த இடத்துல அவனுடைய மனசு ஹேர்ட் ஆகுன்றாங்க, உடையும்னு சொல்லுவாங்கல்ல, அங்க உடஞ்சிருச்சு பாருங்க. எல்லாரும் அவனை, அந்த சவுல் ராஜா உயர்ந்த மனிதன், ஒண்ணுமே சொல்லாம அமைதியா விட்டுருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த இடத்துல அந்த வார்த்தை அவனை ரொம்ப காயப்படுத்துச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இப்ப மனசுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, இந்த சின்ன பையன் எனக்கு முன்னாடி ஜெயிச்சானே, இந்த சின்ன பையன் எனக்கு முன்னாடி நல்லா இருக்கான், என்னைக்கோ வந்த ஒருத்தன் நல்லா இருக்கிறான், இப்போ முன்னாடி வந்தவன் நல்லா இருக்கிறான், என்னால முடியலையே, என்னால முடியாம போச்சே, அப்ப நான் ரொம்ப குறைஞ்சு போயிட்டேன்ல. இந்த ஒரே ஒரு எண்ணத்துல ஆரம்பித்த கசப்பு அவனுடைய வாழ்க்கையில் அவனை எங்க கொண்டு போய் நிக்க வச்சுச்சுன்னு பாருங்க. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார், யார்கிட்டன்னு தெரியல. எனிவே என்ன ப்ராப்ளமானதா இருக்கலாம், என்ன சூழ்நிலை வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மனசுல என்ன வரக்கூடாது அப்படின்னா, அவங்கள விட நான் கீழா இருக்கிறேன், அவங்கள விட நான் மோசம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியல, நான் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்லாம் நினைக்க கூடாது. என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்குள்ளேயே கர்த்தர்
வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஆண்டோடத்துல சொல்லுங்க, என்னை நீங்க நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி. சொல்லுங்க எல்லாரும், என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி, என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி. முழு பலத்தோட, ஆண்டவரே நீர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி, என்னை நன்றாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஒரு 3 காரியத்தை உங்களோடு பேசுகிறேன். ரொம்ப கவனமான கேட்க வேண்டிய செய்தி. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் விழிப்பாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய இருதயத்தில் இந்த மாதிரி நான் குறைஞ்சிட்டனோ அப்படின்னு சொல்லி எழும்புகிற இந்த எண்ணத்தை எப்படி கையாள வேண்டும் அப்படின்றத இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்தியாக ஆண்டவருடைய துணையோடு சொல்ல போகிறேன். ரொம்ப கவனமாய் கேளுங்கள். நமக்குள்ளே எழும்புகிற இந்த குறைவான எண்ணத்தை மேற்கொள்வது எப்படி? இதை எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் மேற்கொண்டே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறேன், இவனை விட குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காரை போய் வாங்கிட முடியாது. நம்ம குறைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பைக்கை போல வாங்கிட முடியாது. அதை சரியாய் கையாளாவிட்டால் நீங்க ரொம்ப அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் இருக்கு பாருங்களேன். அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு தலைவனா இருந்துட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறேன்ற ஒரு சூழ்நிலை வரும் பாருங்களேன். இந்த சூழ்நிலையில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாருங்க, நீங்க மேனேஜரா இருந்தீங்க, நீங்க ஓனரா இருந்தீங்க. நீங்க ஓனரா இருக்கிறவங்க ஓனராவே இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. மேனேஜரா இருக்கிறவங்க மேனேஜரா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ஓனரா இருக்கிறவங்க வேலைக்காரங்களா மாறுறாங்க பாருங்க, மேனேஜரா இருக்கிறவங்க வேலை செய்யறவங்களா மாறுறாங்க பாருங்களேன். இந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? சரி, எங்க இருந்தோ வந்தவன், எங்கிட்ட படிச்சவன், எங்கிட்ட சம்பளம் வாங்கினவன், அவன் வார்த்தையெல்லாம் கேட்கிற அளவுக்கு என்னை இப்படி விட்டுட்டீங்களே ஆண்டவரே, என்னை இப்படி குறைச்சிட்டீங்களே ஆண்டவரே. நான் வீடு கட்டி நான் மற்றவங்களை குடி வச்சேன், இன்னைக்கு நான் ஒரு வீட்டில் போய் குடி இவங்க நம்மளை பார்த்து தண்ணியா வேஸ்ட் பண்றீங்கன்னு கேட்குறாங்களே ஆண்டவரே. இந்த குறையிறீங்க பாருங்களேன், இந்த குறையிறீங்க பாருங்களேன். இந்த காரியத்தை மட்டும் நீங்க சரியா கையாளாட்டா நீங்க யாரு மாதிரி ஆயிருவீங்க தெரியுமா? யோபுவின் மனைவி மாதிரி ஆயிருவீங்க. யோபு தன்னுடைய தாழ்வை சரியாக கையாண்டான். என்ன சொல்றார் அப்படின்னா, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அவர் ரொம்ப அழகா கையாண்டுட்டாரு. ஆனா யாராலையும் யோபுனுடைய மனைவியான கையாள முடியல. அது எப்படி பிள்ளைகள் இருந்து நான் இல்லாம இருக்க முடியும்? அது எப்படி வசதி இருந்து அதுக்கு நீ கொடுக்காம இருக்கலாமே, அதுக்கு நீ தராம இருக்கலாமே? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த குறைவுன்ற ஒண்ணு வரும், குறைவின்ற ஒன்று வரும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நன்றாய் கவனிங்கள். ஒரு பெரிய ஒரு லீடரோட சேர்ந்து நான் ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்காக கடந்து போனேன். அப்போது அந்த கூட்டத்துக்குள்ளே கடந்து போகும் முன்னாடி ஒரு சின்ன ஒரு டீமை சந்தித்தோம். சந்திக்கும் போது அந்த பெரியவர் அந்த டீமில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்டார், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்ச உடனே என்ன தெரியல உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். அப்போது அங்கே இருந்ததில் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஐயா இல்லைங்கய்யா, நான் உங்களை பார்த்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், உங்களை குறித்து கேள்வி கூட நான் பட்டதில்லை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே இந்த வயதானவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டுக்கே தெரிந்தவர், அவர் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நான் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில உங்களில் இருக்கிற 90% பேருக்கு தெரியும். ஆனால் இவருக்கு ரொம்ப கோவம் ஏன் என்ன தெரியாதா, என்ன தெரியல, என்ன எப்படி தெரியல நீங்கள் சொல்கிறீங்க, என்ன டிவியில் பார்த்ததில்ல, என்னை யார் சொல்லி கேட்டதில்லை. அவரும் திரும்ப திரும்ப சரி நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, நான் உங்களை பார்த்ததே இல்லையா, தெரியவே தெரியாதியா. ஐயோ, அந்த இடத்துல அவர் கோபம் அவருடைய முகமே வேறுபட்டு, என்ன தெரியாதுன்னு போய் சொல்றீங்களா அப்படின்னு சொல்ல வந்ததை சொல்லாம போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னை தெரியாதுன்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் சொல்ல அந்த மேலான இடத்துல அவர் குறைஞ்சு போகிறதா அவரால் என்ன பண்ண முடியலன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மனிதர்களுக்கு முன்பாக, பொருள்களுக்கு முன்பாக, அதிகாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை தாழ்த்தும் போது, சொல்லுங்க எல்லாருடைய கையை பிடிச்சுன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தாழ்த்தும் போது. நிறைய பேர் ஐயோ பாஸ்டர் நமக்கு தாழ்த்தும் போது அதை வேணவே வேணாம், நீங்களும் நானும் எங்கே தான் இருக்கணும். நம்ம எல்லாரும் நிறைய பேர் எனக்கு உச்சான் தலையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, இறங்கவே கூடாது. ஆனால் வேதம் சொல்கிறது, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டே. அப்போ நீங்க தாழ்மை, தாழ்வு
சில பேர் வந்து உங்க மேல உள்ள வெறுப்புல கூட அப்படி உங்களை வெறுப்புடப்படுத்தலாம். நீ என்ன பெரிய இவனா, நீ என்ன பெரிய இவளா, நீ என்ன பெரிய இப்படி வந்தியா, பாரு உன்னை நான் இப்படி குறைச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை குறைச்சு கூட பேசலாம். அப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக இது நடந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கும்போது. வாசிக்கலாமா? முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய வேதத்தில் வந்து 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் சாலோமோனை நோக்கி, நீ இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞனின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேட்காமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்ததும் அல்லாமல் உனக்கு இருந்த ராஜாக்களுக்கும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களை பார்க்கிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். நல்ல கவனமாய் கவனிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்கே இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, இந்த சாலோமோன் என்கிற தேவனுடைய பிள்ளை தாவீதிற்கு அடுத்ததாக ராஜாவாக வருகிறார். இப்போ இதுக்கு முன்பாக தன்னுடைய தகப்பன் ராஜ்யபாரம் பண்றாரு. அவங்க அப்பா எப்படி அப்படின்னா, அந்த கிரேட் கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய ஆளுகை உள்ள ஒரு தலைவர். தாவீது வந்து சாதாரணமான தலைவர்னு நம்ம நினைச்சிட முடியாது. எல்லா ராஜாக்களை பார்க்கலாம் த டாப் மோஸ்ட் லீடர் யார் அப்படின்னா இந்த கிங் டேவிட். கிங் ராஜாவாகிய தாவீது தான் பெரிய தலைவன். அப்படியே யுத்தத்துக்கு போகிறது, அவனுக்கு எல்லா டேலண்ட்டுமே அவன் கையில் இருந்துச்சு. இந்த ராஜாக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் இருக்கலாம், ஆனால் இந்த கிங் டேவிட்டுக்கு இருந்த டேலண்ட் வந்து சாதாரணமாக இல்லை. அவர் வந்து இசைக்கருவி வாசிக்கிறதுல தேறினவன். நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கிறோம் பாருங்களேன். அவனை குறித்து இந்த டேவிட்டை குறித்து பேசும்போது, அவன் யாருன்னு பேசும்போது, அவன் இசை கலைஞன், அவன் ஒரு யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன். இப்படியே தன்னுடைய தகப்பனாகிய கிங் டேவிட் வந்து ரொம்ப மிகப்பெரிய ராஜா. ஆனா அந்த இடத்தை வந்து இவன் கொண்டு போய் ஜனங்கள் மத்தியில் அவர் நின்ன இடத்தை ஃபில் பண்ணணும் அப்படின்றது வந்து அவனுக்கு ஒரு பெரிய டாஸ்காவே இருந்துச்சு. ஆனா என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் முதலாவதாக இந்த சாலோமோனை ராஜாவா ஏற்படுத்தும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய குறைவு வருது, ஒரு தாழ்வு ஒன்று வருது. அப்பா ரொம்ப பெரிய ஊழியக்காரரு, அப்பா ரொம்ப பெரிய கிங்கு, அப்பா நிறைய காரியத்தை செஞ்சாரு, நம்மளை இவங்க ஏத்துக்குவாங்களா, நம்ம இவங்களை ஏத்துக்க முடியுமா, நம்ம எப்படி இவங்களை அரசாட்சி பண்ண போறோம், நம்ம இதெல்லாம் சொன்னா இவங்க கேட்பாங்களான்னு சொல்லி தன்னுடைய இருதயத்திலே அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது தன்னுடைய இருதயத்தில் என்ன வருதுன்னா, ரொம்ப தாழ்வு வருது, மனசுல கொஞ்சம் ரொம்ப தாழ்வு இருக்கிறான். இது ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உயர்த்தும் போது கண்டிப்பாக இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். எடுத்த உடனே நான் இதுக்கு தகுதி உள்ள ஆள்னு சொல்ல முடியாது, கர்த்தர் என்ன சரியா கொண்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. மாலையை போடும்போது உடனே கழுத்தை நீட்டிடக்கூடாது, ஷால் போத்தும் போது இன்னும் 2 பேர் போடுங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது, பொக்கையை கொடுக்கும்போது எல்லாரும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சாலோமோனுடைய ராஜ்ய பாரத்தினுடைய உயர்வே எங்கே அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பொறுப்பு ஒன்று கொடுக்கும்போது இதுக்கு நான் சரியான ஆளுன்னு நினைக்கல, இதுக்கு நான் தகுதி இல்லையோன்னு சொல்லி தன்னை குறைவாய் எடை போடுகிறான். எப்படி நான் பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், நான் நடத்த முடியுமா? ஆனால் அந்த நேரத்தில் இந்த சாலோமோன் எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு, இதை செய்கிறதற்கு எனக்கு எந்த பலனும் இல்லை, எனக்கு இந்த காரியத்தை நடத்தி கொண்டு போகிறதற்கு எனக்கு என்ன கொடுங்கன்னு கேட்டான் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடும் ஆண்டவரே. பிரதர், கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை பிரதர், ஏன் என்னை இப்படி படிக்க வைக்கலன்னு நினச்சி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை பிரதர், நான் கொஞ்சம் அழகா இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பாத்தியம் இல்லையே அப்படின்னு நினைச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க வாழ்க்கையில இந்த இடத்துல நான் குறைஞ்சிட்டனோ, எனக்கு இது தெரியலையே, என்னை இப்படி இந்த இடத்துல மவுஸ் கட் பண்றாங்களே, நான் இந்த இடத்துல ஒன்றும் செய்யாத முடியாம நின்றுட்டு இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கிற இடத்துல உங்களுக்கு முதல் வர வேண்டிய எண்ணம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே அற்பமாய் நினைக்கிற இந்த ஜனத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறதற்கு உங்களால் முடியும் ஆண்டவரே.
உங்களால முடியும் ஆண்டவரே. என்னை நடத்துறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. என்னை உருவாக்குறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. என்னை தலை நிமிர பண்ணுகிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. எனக்கு வெற்றியை கொடுக்கிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்கு உங்களால முடியும் ஆண்டவரே. நீர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகுமே. அந்த ஜனத்திற்கு எதிரே என்னை வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொன்னீரே. அந்த இடத்துல நீங்க என்ன நிறுத்தணும் ஆண்டவரே. எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. எனக்கு படிப்பிச்சு கொடுங்க ஆண்டவரே. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க இப்படி ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால் நான் நம்புறேன், 1 மாசமோ 2 மாசமோ 3 மாசமோ நீங்க திரும்பி பார்க்கும்போது யார் உங்களால இந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னாங்களோ, யார் இதுக்கு தகுதியற்றவன் அப்படின்னு நினைச்சாங்களோ, யார் உங்களை அந்த இடத்துல குறைவாய் பார்த்தாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, தேறினவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். தேறினவர்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்புறீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சாட்சி ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டது எதுக்கு அப்படின்னா, இந்த சர்ச்சில் இருக்கிற பிரிண்டிங் இருக்கு பாருங்களேன், பிரிண்டிங். இதில் வந்து நான் வந்து ஏற்கனவே இந்த ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி 10th படித்து முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தேன். இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்ததுனால இந்த பிரிண்டிங் எனக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு செய்த வேலை, மற்ற வேலையெல்லாம் செய்தாலும் நான் விருப்பப்பட்டு போய் ஆசையாக போய் செஞ்ச வேலை வந்து இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வேலை. அதனால் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வந்து என்னென்ன பண்ணணுன்றதை அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நோட்டீஸை எடுத்தீங்கன்னா சிலர் அந்த நோட்டீஸை எடுத்தோன்னே இப்படி பிடிப்பாங்க. ஆனால் எங்கள் ப்ரெஸ்ஸில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, நோட்டீஸை எடுக்கும்போது பூ போல எடுக்கணும்னு. ஒரு பேப்பரை கையில் எடுக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த பேப்பர் உடஞ்சிருவாமா. அந்த பேப்பர் உடஞ்சுன்னா அதில் பிரிண்டிங் பண்ணியிருக்கிற அந்த பிரிண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால அந்த பேப்பரை எண்ணும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகாக அந்த பேப்பரில் எங்களுடைய கையினுடைய இம்ப்ரெஸ் கூட படாமல் தான் அப்படி பண்ணுவோம். அப்போ அந்த பிரிண்டிங்கில் ரொம்ப ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த ஊழியத்துக்கு வந்ததற்கு பிற்பாடு பிரிண்டிங்காக அந்த டிசைன் பண்ணுறதுக்கு போய் உட்காந்து சலிச்சு போயிட்டேன். நான் சலிச்சு போயிட்டேன். அவ்வளவு ஏமாற்று. அப்போ வந்து இந்த ஊழியம் பெருசு இல்லை. ஏன்னா 100 ரூபா மொத்த நோட்டீஸும் சேர்த்து 100 ரூபா 50 ரூபாய்க்கு அடிப்போம். அவங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வரும். அப்படியே நம்மளை வந்து என்ன 100 நோட்டீஸா 50 ரூபா கொடுக்க போறீங்களா, வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரியே வெயிட் பண்ண வச்சு, எனக்கு தெரிந்த ஊழியத்தில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து, நான் உங்களுக்கு இனி உள்ள டிசைனில் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போக ஆரம்பித்தேன். அவருடைய யூனிட் போய் ஆரம்பித்தேன். அவர் உட்கார வச்சு ஃபோன் பண்ணால் ஏமாத்துவார் பாருங்க. எத்தனை ஃபோன் பண்ணாலும் இதோ வரேன் இப்போ வரேன்னு சொல்லி என்னெல்லாம் ஒரு நாள் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் காக்க வச்சுட்டு முடியாதுன்னு அனுப்பிட்டார். ஒரு நாள் கண்ணீரோடு இந்த இடத்துல வரும்போது, ஆண்டவரே, அந்த கம்ப்யூட்டருடைய மவுஸ் கூட அதுக்கு முன்னாடி நான் தொட்டதில்லை. அது கூட எனக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. அது கிராமத்திலேருந்து வந்த ஆள், வசதி ரொம்ப குறைவு. ஒரு கம்ப்யூட்டர் நம்ம போய் நின்று, அந்த காலத்தில் இன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் எங்கே போனாலும் கம்ப்யூட்டர் இருக்கு. அன்றைக்கெல்லாம் கம்ப்யூட்டரை பார்க்குறதே அரிதான ஒரு சமயம். ஆனால் அவங்க வந்து ரொம்ப மனசை வருத்தப்படுத்தி உடஞ்சி வரும்போது, இந்த காந்திபுரத்தில் இருக்கிற 100 ஃபீட்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறேன் சிவானந்த காலனி. அப்போ கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுறேன். ஒன்று மட்டும், ஆண்டவரே, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது இதை பற்றி. ஆனால் அவங்க என்னை ரொம்ப குறைவாக ட்ரீட் பண்ணுறதுனால இதை எப்படியாவது நான் கற்றுக்கிட்டு இவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது, இந்த ஊழியத்திற்காக இவங்க சார்ந்திருக்கக்கூடாது, அந்த ஞானத்தை உங்களால் எனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் வாங்கி அந்த கம்ப்யூட்டரில் கோரல்ரா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை உள்ளே போட்டு சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல, நம்ப மாட்டீங்க, 1 மந்த்துக்குள்ள எனக்கு பண்ணி கொடுத்தாரு பாருங்க. அவரை மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அவரை மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தேன். அதை டிசைன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட கொண்டு போய், பிரதர் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டு, கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்கன்னு கேட்கும்போது, என்ன பிரதர் இப்போல்லாம் நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. பிரதர், இது அடுத்தவங்க கிடையாது, யார் பண்ணது? நான் தான் பண்ணேன். நீங்களா? என்ன போய் சொல்கிறீங்க? இது நான் படிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? நீங்கள் எப்படி 1 மாதத்துக்குள்ளே படிப்பீங்க? ஆனால் நான் சொல்கிறேன், எனக்கு நான் படிக்கல, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், உங்களுடைய அறிவை அதிகப்படுத்துகிற கர்த்தர்,
உங்களையும் என்னையும் ஞானத்தினால் நிரப்புகிற கர்த்தர். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். எல்லாரை பார்க்கலும், கற்றுக் கொடுத்தவர்களை பார்க்கலும், எதிரிகளை பார்க்கலும் உங்களையும் என்னையும் தேறினவர்களாய் மாற்றுகிற ஒரு தேவன். நீங்க இருக்கிற ஃபீல்டில், நீங்க இருக்கிற வேலையில யாருமே அச்சீவ் பண்ண முடியாத அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர். பேசக்கூடிய ஞானம், சொல்லக்கூடிய ஞானம், பிசினஸ் பண்ணக்கூடிய ஞானம், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை ப்ரொவைட் பண்ணுகிற நல்ல ஒரு தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் எப்பேற்பட்ட மனுஷனையும் உருவாக்க முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட ஹல்லேலூயா, thank you Jesus. அவர் என்னை உருவாக்குகிற தேவனாகிய கர்த்தர். எந்த இடத்துல நீங்க குறைவா ஃபீல் பண்றீங்களோ, நீங்க ரொம்ப தாழ்வா ஃபீல் பண்றீங்களோ, கண்டிப்பா வரும். ஏன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு சித்தம் வச்சிருந்தாருன்னா அந்த பாதையில கண்டிப்பா நடத்துவார். ஆண்டவர் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைய உயர்த்தணும்னு கத்த நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுமதிக்கிற முதல் பாதை என்ன தெரியுமா? மற்றவங்க முன்னாடி அற்பமாய் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல். ஜோஷுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய் நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் அப்படின்னா ஜோஷுவாவுக்கு ஒரு பெரிய மனசு கஷ்டம் வருது. அப்படின்னா பெரிய குறைவா ஃபீல் பண்றான். ஏன்னா மோசை அந்த உச்சத்துல வச்சு பார்த்தாங்க, அவ்வளவு பெரிய இடத்துல வச்சு பார்த்தாங்க. இவனா எப்படி இருக்கான்னா ரொம்ப கீழே இருக்கிறான், ரொம்ப குறைவா இருக்கிறான், எதுலையுமே இல்லை. ஐயோ இல்லை, நம் தேவனாகிய கர்த்தர் பெரிய தேவன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் ஒரு வாலிப தம்பி என்னிடத்துல பேசினாரு. என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் ரொம்ப ரொம்ப ஹைட்டு கம்மியானவர். அவங்க வீட்டில் துணி காய போட்டிருந்தாங்க. அப்போ துணி காய போட்டிருக்கிற அந்த 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 இடத்துல அவர் வாக்கிங் போனார். அவன் துணி காய போட்டிருந்தாங்க. அவர் வாக்கிங் போன இடத்துல இவர் உள்ள போகும்போது அந்த துணியை தூக்கிட்டு போனார். சொல்றது உனக்கு புரியுதா? இவர் ரொம்ப உயரமானவர். இவர் உயரமா இருக்கிறதுனால அந்த துணியை அப்படியே தூக்கிட்டு அப்படியே குமிஞ்சு 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 போனாராமா. அவர் அந்த துணிக்கடியில் என்ன பண்ணிட்டு இருக்காராமா? என்ன இதை கேட்டோன்னா நான் ரொம்ப சிரிச்சேன், கிண்டல் பண்ணல. ஆனா என்னன்னா அந்த சீனை கொண்டு வாங்களே, ஒருத்தர் உள்ளுக்குள்ள அழகா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் தூக்கி தூக்கி குமிஞ்சு குமிஞ்சு உள்ள போறாரு. எப்படி இருக்கும் பாருங்களா அந்த சீனை. அப்போ அப்படி சொல்லிட்டே இருந்தார். இந்த மாதிரி இருக்கும். உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, என்னதான் நீ உயரமானவனா இருந்து தூக்கிட்டு போனாலும் அவர் உனக்கு வாத்தியார். அவரை எங்க தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அவரை வாத்தியாரத்தான் வச்சிருக்கிறாரு, உன்னை ஸ்டூடெண்டா தான் வச்சிருக்கிறாரு. நீ ஸ்டூடெண்ட், அவரு வாத்தியார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப கவனமாய் இருக்கணும். என்ன ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ரொம்ப குறைவா நான் ஃபீல் பண்றேன், ஆனா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உமக்கு ஹல்லேலூயா. என்னவா இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல குறைவா ஃபீல் பண்றீங்களோ அந்த எண்ணம் உங்களை விட்டு போகும். எப்ப தெரியுமா? அதை மறக்கிற அளவுக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு. நம்புறீங்களா இல்லையா? நான் சொல்றேன் கர்த்தர் வல்லவர். அவர் உங்களை வளர்த்தணுமா, அவர் உங்களை வளர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய தோற்றத்தை ஆண்டவர் மாற்றணுமா, கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். நம்புறீங்களா இல்லையா? வேதம் சொல்லுது, எல்லாத்தையும் உலகத்துல வார்த்தையினால படைச்சிட்டாரு. ஆனா ஆதாமையும் ஏவாளையும் மட்டும்தான் எதுல படைச்சாரு? டைம் எடுத்து ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு நம்மளை உருவாக்குனாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், உலகத்துல இருக்கிற எல்லா படைப்பை விட உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி தான் பார்த்தாருன்னா ஸ்பெஷலா தான் பார்த்தாரு, நல்லா தான் பார்த்தாரு. நீங்க அழகா இருக்கணும்னு நினைச்சாரு, நம்ம அறிவா இருக்கணும்னு நம்ம நினைச்சாரு. கர்த்தர் பார்த்து பார்த்து செஞ்சதுல ஒரே ஒண்ணு நீங்களும் நானும் தான். அப்போ உங்க தோற்றத்தை குறித்து நீங்க மன வருத்தப்படும் போது அந்த தோற்றத்தை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? ஒண்ணு மாற்றுவார், இல்லைன்னா இது உனக்கு போதும்ன்ற அந்த மிகப்பெரிய மன தைரியத்தையே கர்த்தர் தந்துருவாரு. ஹல்லேலூயா. ரெண்டும் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா ஆமேனே வர மாட்டேங்குது. என்னுடைய தோற்றத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு நான் போய் நின்று ஜெபம் பண்ணும்போது
உன்னை மாற்ற, நீ ரொம்ப அழகாயிருவ அப்படின்னு சொல்றதும் எனக்கு நல்லதுதான். அதே நேரத்தில் நீ இப்படியே இதாண்டா அழகா இருக்குது அப்படின்னு சொல்ற மனசுல நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து, போதும் கர்த்தர் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மனசை கொடுக்கறதும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்று வேணுமா, ரெண்டு வேணுமா? இப்படி கேட்டால் எல்லாரும் ரெண்டாவது இருக்கிறது போதும்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு அந்த மனசை கொடுத்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு ஒரு ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் அப்படின்னா, நான் ரொம்ப குறைவாக ஃபீல் பண்ணும்போது, ஆண்டவரே ஒன்று செய்யும், எனக்கு ஒன்று செய்யும், இந்த காரியத்தில் எனக்கு கிருபையாக எனக்கு உதவுவீராக, எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த கைகளை அப்படியே உயர்த்தி கேளுங்களேன். கர்த்தருடைய ஒரு பெரிய அசைவாடுதல் இந்த இடத்துல இருக்கிறத நான் உணர்றேன். ஆகாது என்று தள்ளப்பட்ட நிறைய கல்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறத நான் உணர்றேன். கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் ஆண்டவரே. நான் ஒரே ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்காக தான். நான் இப்பதான் ஃபீல் பண்ணிட்டே வரேன், நான் ஏன் இப்படி குறைஞ்சு போயிட்டேன், நான் ஏன் இப்படி அற்பமா நினைக்க போறேன், எனக்கு ஏன் இப்படி ஒண்ணுமே தெரியல, எனக்கு பேச தெரியல, எனக்கு பழக தெரியல, என்னை எத்தனை பேர் கிறுக்கின்றாங்க, பைத்தியக்காரி இருக்கா, பைத்தியக்காரன்றாங்க. அப்பா அப்பா, கைகளை உயர்த்தி எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே நன்றி. ஓ ஹல்லேலூயா, என்னுடைய இயலாமையில் செயல்படுகிற தெய்வமே நன்றி ஆண்டவரே நன்றி. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் கையை வைத்து, என் இயலாமையில் நீர் செயல்படுகிற கர்த்தர், என் இயலாமையில் செயல்படுகிற கர்த்தர். நிறைய பேருக்கு கர்த்தர் கேட்கிற இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க சீக்கிரமா நீங்க ஒரு நாள் சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர், அன்னைக்கு இந்த செய்தியை நான் கேட்கும்போது நான் குறைவா தான் இருந்தேன், என்ன அற்பமா பார்த்தாங்க பாஸ்டர், என்ன குறைவா பார்த்தாங்க பாஸ்டர். ஆனா இன்னைக்கு அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவிற்கு, ஆச்சரியப்படுற அளவிற்கு ஆண்டவர் என்ன மாத்தினாருன்னு நீங்க கண்டிப்பாக சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே நன்றி. ஓ ஹல்லேலூயா, என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீரே என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை மறக்க மாட்டீங்களே. ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் கேளுங்க, உன்னுடைய வாழ்க்கையில் சில பெரிய பெரிய நபர்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும், நான் குறைஞ்சிருக்கேன். நான் பாருங்க, அவங்க பைக் எடுத்துட்டு வருவாங்கப்பா, நீ சைக்கிளில் போய் நிற்ப, உனக்கு உடனே என்ன வரும் அப்படின்னு சொன்னால், பைக்கில் போனவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, சைக்கிளில் போனவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. உடனே இந்த மரியாதையை பார்த்து சோர்ந்து போய் வெறுப்பாகி கோவப்பட்டு திட்டுறதை விட்டுட்டு, ஏயா நீ எல்லாம் பார்சியாலிட்டி பார்க்குற, நீ எல்லாம் இப்படி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு கோவப்பட்டு வர்றதில்லை. அதில் எந்த யூஸும் இல்லை. அவங்க அப்படிதான், உன்னை விட அதிகமான வசதி இருக்கிறவங்க சிலர் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த நினைப்பெல்லாம் அவங்கள்ட்ட எடுத்து போட முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை ஆண்டவர் உங்களுக்கு எதுக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா தம்பி தங்கச்சி? உனக்கு எதுக்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? இவங்க முன்னாடி நீ இப்போ இருக்கிற குறைவா நினைக்கிற உன்னை நான் வளர்த்த விரும்புகிறேன், உன்னை வளர்த்துறதுக்கு விரும்புகிறேன். அந்த இடத்துல நீங்க
அவங்க என்னை இப்படி குறைவா ட்ரீட் பண்றாங்களேன்னு அழுதுட்டு வரக்கூடாது. மனுஷங்கள்ட்ட அழுதுட்டு வரக்கூடாது. யார்கிட்ட அழணும் அப்படின்னா சொல்லுங்களேன், செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. நீங்க மட்டும் இதுக்கு வேற யாருமே சாட்சி இல்லை, ஒரு சாட்சி இல்லை. என்னுடைய சாட்சியை சொன்னோன்னு வைங்களேன், இங்க நேரம் போதாது. எத்தனை இடத்துல நான் குறைவா இருக்கிறேன்னு அழுதுக்கேன் தெரியுமா? எத்தனை இடத்துல வந்து அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்க முடியலன்னு அவங்க அப்படி நான் யோசிக்க தெரியுமா? எத்தனை காரியத்தில். ஆனால் ஒவ்வொரு டைமும் ஆண்டவரே எனக்கு ஒன்று தாரும், நீர் என்னை ஞானத்தினால் நிறுத்துகிற ஒரு நல்ல தேவன். என்னை ஞானத்தினால நீங்க தேறினவங்களா மாற போறீங்க, நீங்க தேறினவர்களாய் மாற போறீங்க. கர்த்தர் அவர்களை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். அவர் கற்றுக் கொடுக்க போறார், அவர் சொல்லி தருவார், அவர் அலங்கரிப்பார். அவங்க கையில கிடைக்காத நிறையது உங்க கையில கிடைக்கும். அவங்கள நம்பாதத உங்களை கர்த்தர் நம்ப வைப்பார். ஆமென். உங்களை நம்புகிறவர்கள் எழும்புவார்கள். அவ்வளவு பெரிய மகா தேவன், பேதைகளை ஞானி ஆக்குகிற மகா பெரிய தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நம்பர் 2, இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளை வந்து நான் ரொம்ப குறைஞ்சிட்டனோ அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கலாம். 7ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே, இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை. நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்ன? நம்பர் 2, ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை குறைவா நினைக்கும் போது அது என்ன? எனி சிச்சுவேஷன், எனி காரியம் எதுவாக இருக்கலாம். ஒரு கணவனாரோட போகும்போது கூட அப்படி நீங்கள் நினைக்கலாம், என்னன்னு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னு சொன்னால் சீமோனுடைய வீடு. ஆண்டவர் அங்கே வந்து உட்கார்றாரு. அப்போது ஒரு ஸ்திரீ வர்றாங்க. அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய கையில் இருக்கிற தைல குப்பியை எடுத்து அதை உடைச்சு பாதத்தில் விற்ற இன்னொருத்தி வந்து தன்னுடைய கண்ணீர்னால அவருடைய பாதத்தை என்ன பண்ணுறாங்க நினைக்கிறாங்க, அழுறாங்க. பாதத்தில் விழுந்து அழுது தலைமுடி. பெண்களுக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைமயிர் என்கிறது அழகு, அகைன் வந்து இந்த தலைமயிர் என்கிறது ஒரு பெரிய மரியாதை அப்படியெல்லாம். ஆனால் அந்த துடைக்கிறதுக்கு எது இல்லையோ அந்த தலைமயிரினால அவங்க வந்து அந்த காலை துடைக்கிறாங்க. ஸோ என்ன நினச்சாங்களோ, ஒருவேளை துணி எனக்கு வஸ்திரம் அழுக்கா இருக்குது அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ வந்து தலைமயிரினால துடைச்சிட்டே இருக்கும்போது இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன வருது அப்படின்னா, இவள் பாவியான ஸ்திரீ, இவள் பாவியான ஸ்திரீ. என்ன பெரிய யோக்கியமா நல்ல விளாட்டு வந்து நின்றுட்ட? ஏன்னா அவருடைய கண்கள் அப்படியே தண்ணீர் கொட்டி நீலி கண்ணி வடித்த உடனே எல்லாம் தெரியா போயிருமா? என்னமோ தலைமுடினால நீ வந்து தொடச்ச உடனே நீ வந்து பெரிய பசுத்தாட்டி ஆயிருவியா? எல்லாரும் அந்த லேடியை அவங்க செய்யறது ரொம்ப இறங்கி அப்படியே கீழே உட்காந்து அப்படியே ஒரு தனி தாழ்த்துறாங்க பாருங்களேன். அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. குறைவா நினைக்கிறாங்க. சிலர் வந்து சேர்லேருந்து கீழே இறங்கி உட்கார்றத நிறைய பேர் குறைவா நினைப்பாங்க. சிலர் ஜோம் பண்ணும்போது முழங்கால போடுறதுக்கு நிறைய பேர் பெலன் இல்லாமல் முழங்கால் போடாமல் இருக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்ம எல்லாம் போய் முழங்கால் போட்டோன்னா யாராவது தப்பான்னு சொல்லணும். அந்த மாதிரி முழங்கால் போட முடியாதவங்க அப்படியெல்லாம் அந்த டிகினிட்டி அதை பார்த்து தங்களை இது பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எதையுமே பார்க்கல. வந்து இப்போ கால்களெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது அற்பமாக நினைக்கும் போது ஆண்டவர் திரும்பி பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீயை பார்க்குறல்ல, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என்னுடைய காலு கழுவுறதற்கு எனக்கு தண்ணி கூட சொல்லுங்க தரல. ஆனால் இந்த ஸ்திரீ வந்து தன்னுடைய கண்ணீரினால் என் பாதத்தை கழுவி
அவருடைய தலைமயிர்னால. எனக்கு இந்த வசனத்தை நேற்றைக்கு இரவு ஒரு மணி இருக்கும்னு வைங்களேன், இந்த 1 மணிக்கு இந்த வசனத்தை வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த ஸ்திரீ வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் மட்டும் பரிசுத்தமாக வாழ்ந்திருந்தா, நான் மட்டும் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருந்தா, சரி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, இவ்வளோ என்னை குறைச்சிட்டாங்களே, நான் ஒரு இப்படி ஆயிட்டானே அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஊழியம் செய்கிற, நீ எனக்கு உடன் ஊழியனாய் மாறிவிட்டாய், ஆனால் நீ செய்யவே முடியாத ஒன்றை யார் செய்தா அப்படின்னா இவள் செய்கிறாள். உங்களுக்குள்ள நான் குறைஞ்சிட்டனோன்னு என்ன வரக்கூடாது, என்ன எண்ணம் வரணும்னா, உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாங்க பாருங்க, அவங்களால செய்ய முடியாத ஒரு 10 காரியத்தையாவது யார் செய்வீங்க தெரியுமா? சொல்லுங்க, நீங்க செய்வீங்க. இப்ப சொல்லுங்க, அவங்கள விட நீங்க ஸ்பெஷலா குறைஞ்சவங்களா? கேட்கல, பாருங்களேன். நீங்க செய்யறத நிறைய பேரால் செய்ய முடியுமா? நிறைய பேரால் செய்ய முடியாது. மேலே ஒருவேளை காரில் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் உங்களை பார்த்து என்ன பஸ்ஸில் போகிற அப்படின்னு உங்களை கிண்டல் பண்ணலாம். பாப்பா கொஞ்சம் காரில் இருந்து இறங்கி வந்து இந்த பஸ்ஸில் உட்காந்து ஒரு 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பாருப்பா. ஐயோ எனக்கு வாமிட்டு வந்துருங்க, எனக்கு ஆகாதுங்க, ஒன்னால செய்ய முடியல. இப்போ சொல்லுங்க, அவங்கள விட ஆண்டவர் உங்களை இன்னொன்று செய்கிற அளவுக்கு தானே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. செய்கிற அதான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஏன் மகளை கவலைப்படுற, நீ ஏன் மகளை நீ இவங்க முன்னாடி நீ குறைஞ்சிட்டேன்னு நீ சொல்லி நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு தெரியுது அவங்க கண்ணீர் நான் நினைக்கும் போது நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, என்ன நினைச்சு இந்த கண்ணீரை ஊற்றிருப்பாங்கன்னா, ஆண்டவரே நான் வந்து இவங்க பக்கத்தில் பாருங்க, இவங்க எல்லாம் பக்கத்தில் வந்து உட்காந்து உங்க தோளோட தோள் சாஞ்சு அப்படியே உங்கள்கிட்ட அழகா பேசிட்டு உங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இப்படியே ஜாலியாக இருக்கிறாங்க. ஆனால் என்னால் உங்க பக்கத்தில் கூட வந்து உட்காரக்கூடிய அளவு கூட எனக்குள்ள என்ன இல்லை, தகுதியே இல்லை. நான் இந்த மாதிரி என்னுடைய கண்ணீர்னால உங்க பாதத்தை நினைக்கிறத நான் ஒன்றும் தப்பா நினைக்கல, ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் ஆண்டவரே, அவங்கள மாதிரி இருக்க முடியலையே, அவங்கள மாதிரி ஒண்ணுமே செய்ய முடியலையே. காரணம் என்னன்னா யாரு சொல்லுங்களேன்? நான் பாவி. ஆனா அத்தனை ஜனங்களுக்கு முன்பாகவும் ஏசாமி அந்த சிஸ்டரை உற்சாகப்படுத்துவதற்காக கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மகளே இவன் செஞ்சதை விட நீ என்ன செஞ்சுட்டேன்னா, இவன் கூட இப்படி செய்யலப்பா, உன் வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது, உன் வாழ்க்கையை அவன். சிஸ்டர், உங்க வாழ்க்கையை உங்களை குறைவா நினைக்கிறவர்களால வாழ முடியாது. பிரதர், உங்க வாழ்க்கையை உங்களை விட குறைவா சொல்றாங்க பாருங்க, அவங்களால வாழ முடியாது. அவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை 1 மடங்கு அல்ல, பல மடங்கு தாங்கக்கூடிய பலத்தை தந்திருக்கிறார், நடக்கக்கூடிய பலன் தந்திருக்கிறார். உங்களை கிண்டலா பேசுறவங்கள வந்து நிக்க சொல்லுங்க, அந்த பாதையை கடக்க சொல்லுங்க. நான் சொல்றேன், அந்த பாதையை அவர்களால கடக்க முடியாது, அது ஒரே ஒருத்தரால மட்டும்தான் முடியும். உங்களால தான் இந்த பாதையை கடக்க முடியும், உங்களால தான் இந்த பிரச்சனையை கடக்க முடியும். காரணம் என்னன்னா, அவரிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை விட உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம் பெரியது. அந்த கிருபையை விட உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க. இனி உங்களுக்கு என்ன வரக்கூடாது, நான் குறைஞ்சிட்டோன்ற எண்ணம். ஹலோ, சத்தமா சொல்லுங்க, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ரொம்ப ஒருத்தர் என் கார்ல டிராவல் பண்ணும்போது ஓவரா பேசிட்டே வந்தாரு. எப்படி பேசினார் அப்படின்னு சொன்னா, நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கிறேன், அந்த சாப்பாடு நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கணும், ரொம்ப புகழ்த்திட்டே வந்தாரு. ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் காரை ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை இருக்கு பாருங்களேன், இந்த லாரி ஓட்டுறவங்க எல்லாம் வந்து உட்காந்து ஒரு கடையில் சாப்பிடுவாங்கல்ல, அங்க கூட நிப்பாட்டிட்டேன். என்ன இங்க நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு, இல்ல டிஃபன் சாப்பிட போலாம் அப்படின்னு. எங்க அப்படின்னாரு, ஏதோ கடை அப்படி. இங்க ஆமா அப்படின்னு. பாஸ்டர் இங்க அப்படின்னாரு. இங்கதான் ஆம்லேட்டே கொடுப்பாங்க, அதுவும் கல்ல நமக்கு முன்னாடியே வச்சு சூடு பண்ணி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே முட்டையை உடைச்சு ஊத்தி அவ்வளோ நல்ல ஆம்லேட், சூடாக ஒரு ஆம்லேட் சார் வாங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னோம். அவாய்ட் பண்ண முடியல. வந்தார். வந்துட்டு நானும் ஒரு தோசை ஆர்டர் பண்ணேன், அவரும் ஒரு தோசை ஆர்டர் பண்ணார். நான் ஒரு 2 நிமிஷத்தில் தோசையை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அது புளிக்குதான், நம்ம அதை விட புளிச்சதை சாப்பிட்ருக்குறோமே. நமக்கு அந்த தோசையை வச்சு உங்களுக்கு பாஸ்டர் என்ன இவ்வளோ புளிக்குது, இதை சாப்பிடவே முடியல அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு சரி ஒரு ஆம்லேட்டாவது சாப்பிடுங்கன்னு அவருக்கு ஒரு ஆம்லேட் வாங்கி கொடுத்துட்டு நானும் ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு வெளியே வந்தேன். மனசில் நினச்சேன், இனி சொல்லுவியா,
ஏன்னா ரொம்ப ஓவரா வந்ததுலேருந்து எனக்கு அப்படி இப்படி போய் என்னமோ நம்ம ஒண்ணுமே சாப்பிடாத மாதிரி. எனக்கு சாப்பிட தெரியுயா, எங்க வரைக்கும் இங்கேயும் சாப்பிடுவேன் அங்கேயும் சாப்பிடுவேன், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தான் வாழ்றேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் மேலானவன் அப்படின்னு நீ யார்கிட்டையும் போய் எங்கேயுமே கம்பேர் பண்ணாத. நீ செய்ய முடியாத, நீ செய்யக்கூடாத நிறைய காரியத்தை சாதாரணமான ஒரு நபர் ரொம்ப அழகா ஈஸியா செய்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் அப்படி மனசுல நினைக்கணும் நான் குறைஞ்சவன் நான் குறைஞ்சவா அப்படின்னு நீங்க நினைக்கணும்? அப்படி நினைக்காதீங்க. அவங்களிடத்துல இல்லாத ஏதோ ஒன்றை என் கையிலே தேவன் எனக்கு சொல்லுங்களாம் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே அவங்கள்ட்ட இல்லாத ஒரு அபிஷேகத்தை எனக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி. நல்லா சொல்லுங்க, எல்லாருமே மனசார நன்றி சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாரு பாருங்களேன். சொல்லுங்க முழு பலத்தோட, ஆண்டவரே அவங்க 4 நாள் போய் ஹாஸ்பிட்டல்ல படுக்க சொன்னா அவங்களால படுக்க முடியாது, ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டும் உங்க நாமத்தை உயர்த்துறதுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய கிருபையை தந்திருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இல்லாதத சொல்லுங்க நன்றி. முழு பலத்தோட அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதையை தாங்கவே முடியாது, ஆனா கர்த்தர் எனக்கு நீர் இந்த பாதையை எவ்வளவு அழகா தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே நான் விசேஷமானவன் தேவா, நான் விசேஷமானவன். ஏன்னா தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்த்தாலும், ஆவல் கொண்ட கண்மலை தேவனை பார்த்தாலும் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடு உண்டு. சிஸ்டர், பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்க தனிமையில போகும்போது கர்த்தர் சொல்றாரு, உன்னை குறைச்சு மதிப்பு போடாதீங்க. இவங்கெல்லாம் கணவனாரோட இருக்காங்க, இவங்கெல்லாம் பிள்ளைகளோட இருக்காங்க, இவங்கெல்லாம் குடும்பத்தோட இருக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே தரலையே, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லையே அப்படின்னு அங்க போகும்போதெல்லாம் நீ அழுதுட்டே வரலாம். அங்க போகும்போதெல்லாம் நீங்க குறைவா ஃபீல் பண்ணிட்டு வரலாம். நிறைய பேர் நீங்க சாப்பிடாம வரலாம், நீங்க நிறைய பேர் சந்தோஷமா இருக்காம வரலாம், நீங்க நிறைய பேர் போட்டோக்கு கூட போஸ்ட் கொடுக்காம வேண்டாப்பா வேண்டாப்பா எனக்கு இதெல்லாம் தகுதி இல்லப்பா, அது குடும்பத்தோட இருக்கிற ஒருத்தரை வச்சு எடுங்கப்பா, பிள்ளைகளோட வந்திருக்கிற ஒருத்தரை வச்சு எடுங்கப்பா, என்ன அப்படின்னு கூட நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல மகளே இல்ல மகனே, அவங்கள்ட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல், அவங்கள்ட்ட இல்லாத ஒரு விசேஷத்தை நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன், நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹalleluya. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுதே, ஏக்கமெல்லாம் என் தேவன் சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அனுதினம் யோசிப்பவன். எதினா இரண்டோடு எழுபதினா, எதினா இது எதினா இரண்டோடு